அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது. யார்கிட்ட சார் வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பாட்சா மக்கள் கிட்ட பலிக்கல. இதுதான் அரசு விழாவா இல்லை மாநாடா என தெரியாத அளவிற்கு கூட்டம் கூடியுள்ளதாக ஸ்டாலின் சிலாகித்த கூட்டம். மதுரையில் ஊத்தங்குடியில் முதலமைச்சர் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பேச ஆரம்பித்ததும் கூட்டம் கலைய ஆரம்பித்து விட்டது. மதுரை மாவட்டத்தில் தாய் தந்தையை இழந்த 341 குழந்தைகளை அன்பு கண்கள் திட்டமாக இந்த அரசு பாதுகாக்கும். அதிமுக ஆட்சியில் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் இருந்த மதுரையை அசுத்தமான நகரங்களின் பட்டியலில் இடம் பிடிக்க வைத்த ஸ்டாலின் அரசை மதுரை மக்கள், குறிப்பாக பெண்கள் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டனர் என்பதையே இந்த காலி இருக்கைகள் காட்டுகின்றன. கார்த்திகை தீபத்தை வைத்து அரசியல் செய்த மக்கள் விரோத ஸ்டாலின் அதை பெருமையாக மேடையில் பேச ஆரம்பித்தவுடன் மதுரை மக்கள் கிளம்பிவிட்டனர். சாலை புறப்பாடாகி 16 மதுரையில் திமுக செல்வாக்கை இழந்து விட்டது, வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அதிகாலையிலேயே அக்கம்பக்கம் கிராமங்களில் இருந்து பெண்களை அழைத்து வந்து 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வைத்ததுடன் வெளியே செல்ல முயன்ற பெண்களை காவல்துறையை வைத்து தடுத்து நிறுத்தும் அராஜக வேலையையும் செய்திருக்கிறது இந்த அரசு. அதையும் பாருங்கள். வயதான தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகிட்ட ரேஷன் பொருட்களை எல்லாம் வீடுகளுக்கே கொண்டு ஒண்ணு கிடையாது. விளையாட்டு மட்டுமல்ல, மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பை நாம் கொண்டு வரோம். மதுரைக்கு எந்த வளர்ச்சியும் தராமல், உட்கட்சி பூசலால் மேயரையும் நியமிக்காமல், நிம்மதியாக வழிபாடு செய்ய விடாமல் கோவில் நகரமான மதுரையை சீரழித்த திமுகவை இனி ஒருபோதும் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் என கொந்தளித்திருக்கிறார்கள் மதுரை மக்கள். மதுரையில் தூர்வாரப்படாமல் இருக்கும் கால்வாயை திரைச்சீலை கொண்டு மறைத்ததெல்லாம் மதுரை மக்கள் மறந்து விடுவார்களா என்ன? 4.5 ஆண்டுகளாக மக்களுக்கு எந்த நல்லதையும் செய்யாமல் வெற்று சினிமா வசனங்களிலும் விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சியை நடத்தி கொண்டு மக்கள் விரோத போக்கை கையாண்டு வரும் ஸ்டாலின் போகும் இடமெல்லாம் இனி காலி நாற்காலிகளே மிஞ்சும் என விமர்சிக்கிறார்கள் மக்கள். தயாராக இருங்கள் ஸ்டாலின் அவர்களே.